ஆசியுரை வழங்க சீர் வளர்சீர் ஞான தேசிய சுவாமிகள் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பற்றிய சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுவாமிகள் அவர்கள் மடாதிபதியாக பதவியேற்ற பின் இந்த கம்பன் அறநிலையின் பணிகளில் எப்படி இருப்பார்களோ என்று நினைத்தேன். அவர்கள் மிகவும் ஈடுபாட்டோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி பண்ண வேண்டும் என்ற அளவில் மிகுந்த அக்கறை கொண்டு அதை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு நிகழ்ச்சிகள் முழுவதையுமே அவர்கள் இலங்கை ஜெயராஜ் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லோரையும் அழைத்து அவர்கள் அழைப்பிக்கிறங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதே போல் சுவாமிகள் அவர்கள் காசியிலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2500 பேருக்கு விஸ்வநாதர் கோயிலிலே சாப்பாடு போடுவதற்கான ஏற்பாடை பொறுப்பை சுவாமிகள் அவரிடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். சுவாமிகள் அவர்கள் 2500 பேருக்கு இப்பொழுது உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட அது 5000 பேருக்கு உணவு வழங்கக்கூடிய அளவிற்கு அதை திட்டம் வகுத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அங்கு காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ளவர்களெல்லாம் அவ்வளவு ஒரு அன்போடும் பிரியத்தோடும் அவருடைய பணியை ஏற்று மிக சிறப்பிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஞான தேசிய சுவாமிகள் அவர்கள் தொடர்ந்து இந்த கம்பன் அறநிலையில் அன்பு செலுத்தி எல்லா யோசனைகளையும் வழங்கி நீண்ட நெடுநாள் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை ஆசீர்வாதம் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தெரிந்தவரை முதலாக ஒரு ஆளுநர் வந்து கலந்து கொள்வது இதுதான் என்று எண்ணுகிறேன். அப்படி முதல் ஆளுநராக இந்த கம்பன் விழாவிலே பங்கெடுத்து கொள்ளும் மேதகு நாகாலாந்து ஆளுநர் அவர்களை மகிழ்வோடு வணங்குகிறேன். நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களை நமது அறநிலை உறுப்பினர் ஏஎஸ்ஜி திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் அழைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். நாங்களும் அழைத்து விட்டதாக எண்ணினோம். ஆனால் அதில் ஒரு சிறிய கம்யூனிகேஷன் கேப். ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் அவர்களை போய் நேரில் அழைக்க வேண்டுமே என்று கேட்டபோது அவர்களிடம் யாருமே சொல்லவில்லையே, அப்படி ஒரு நிகழ்ச்சி இருப்பதே எனக்கு தெரியாது என்றார்கள். அப்புறம் திரு ஏஆர் சுந்தரேசன் அவர்கள் வேண்டுகோளின்படி ஒரு வாரத்திற்குள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அது அவர்களுடைய பெருந்தன்மை. அவர்களுடைய தீர்ப்புகளை பற்றியெல்லாம் பேசுவதனால் அது மட்டுமே தனியாக பேச வேண்டிய ஒரு நிலை. ஆகவே அதை நான் தவிர்த்து விடுகிறேன். திருமதி பாரதி பாஸ்கரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. நான் அவர்கள் பேசுகின்ற மேடையிலே நான் பேசுவது எனக்கு பெருமையான விஷயம். நானும் அவர்களும் இலங்கையிலே கம்பன் விழாவிலே கலந்து கொள்ளும்போது நெடுநேரம் பேசி கொண்டிருந்தோம். அந்த விழாவிலே நான் சொன்னேன், நாங்களெல்லாம் அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்களே என்று. அப்போது அன்றைக்கு அவர்கள் நீங்கள் அழையுங்கள், கண்டிப்பாக வருகிறோம் என்று சொன்னார்கள். இந்த முறை நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பவில்லை. கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களை வைத்தே எல்லாரையும் அழைத்து விடுவது என்று முடிவு செய்தோம். அவர்களும் நமக்காக நம் சார்பாக அவர்கள் இதை ரொம்ப தாய் வீடாக நினைப்பவர்கள், கம்பனை குடும்பமாக நினைப்பவர்கள். ஆகவே அவர்களே எல்லாரிடமும் பேசி இதை ஒப்புதல் வாங்கினார்கள். ஆகவே திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டவன் என்ற ஒரு செய்தியை சொல்லி, இவர்களெல்லாம் பேசுகின்ற கூட்டத்திலே நானும் பேசுவதா என்ற ஒரு எண்ணம். இருப்பினும் ஒரு 2-3 விஷயங்களை மட்டும், இந்த காலத்திற்கு பொருத்தமான 3 விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். சிறிது அரசியல் கலப்பாக இருக்கலாம், அதை தயவு செய்து யாரும் அரசியலாக பொருட்படுத்தாமல் இன்றைக்குள்ள நியாயமாக எடுத்துக்கொண்டால் நல்லது என்ற எண்ணத்தோடு அதை நான் பகிர விரும்புகிறேன். கம்பராமாயணத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாத்திரம் என்றால் வாலி. இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், வாலி இல்லாமலே கம்பராமாயணம் நடத்தியிருக்க முடியும்.
வாலி வதை இல்லாமலே நடத்தியிருக்க முடியும். ஆனால் அதை செய்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பார்கள். நான் அவ்வளவு ஆழமாகவெல்லாம் போகவில்லை. வாலிக்கும் ராமருக்கும் நடந்த விவாதம் அது ரொம்ப ஒரு சுவையான விவாதம். அதற்குள்ளும் நான் போகவில்லை. அது சிலப்பதிகாரத்திலே கண்ணகி போய் பாண்டிய மன்னன் கிட்ட தேராமன்னா என்று சொன்னது போல ஒரு வழக்குரைக்கிற ஒரு காதை. ஆனால் பின்னாலே தான் செய்தது தவறு என்பதை உணர்கின்றான். உணர்ந்த பின்னாலே என்ன செய்தான் என்பது எனக்கு மிகவும் தைத்த ஒரு விஷயம். தன்னை கொன்றவன் அந்த ராமன்கிட்ட தன்னுடைய மகனை அடைக்கலமாக கொடுக்குறார். நீ இவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அங்கதனை ராமர் கையில் பிடிச்சி கொடுக்குறார். இந்த காலத்தில் அது நடக்குமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி அதை விட முக்கியமானது, சுக்ரீவனை பற்றி வாலி ராமருக்கு சொல்கிறார். நீங்கள் சுக்ரீவனை நம்பி சீதையை தேட போகிறீங்க. சுக்ரீவன் என்ன மாதிரி இல்லை, அவன் ஒரு குடிகாரன், அவன் கேளிக்கையில் ஈடுபட்டுருவான். அப்படி ஒரு நிலைமை வந்தால் என் மேல் போட்ட பானத்தை அவன் மீது போட்டு விடாதீர்கள்னு சொல்கிறார். எப்படிப்பட்டவர்? தன்னை கொல்வதற்கு ஏற்பாடு செய்த சுக்ரீவனை நீ எதுவும் பண்ணிடாதேன்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அப்போ அவருடைய சான்றாண்மைக்கு இதை விட பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? அது ஒரு குரங்காக படைக்கப்பட்ட பாத்திரத்தை பற்றி சொல்லும்போது அப்போ மனிதர்களை கம்பர் எப்படியெல்லாம் உயர்த்தி இருப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ எதிரிக்கும் நன்மை செய்ய வேண்டும். இப்போ அது தற்காலத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, எல்லாருக்கும் ட்ரம்ப் டியூட்டி போட்டார். எல்லாரும் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனால் இந்தியா சண்டை போடலை. அப்படின்னா நாம் எதிரிக்கும் நன்மை செய்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ரொம்ப விவாதம் வேண்டாம். இன்னும் இதே மாதிரி தாரைங்கிற கேரக்டரு வால்மீகியில் கொஞ்சம் சுமாரான படைப்பு, கம்பராமாயணத்தில் ரொம்ப சிறப்பான படைப்பு. வாலி சொன்னது போல் சுக்ரீவன் இவருக்காக படை திரட்டலை. அவன் வேலை முடிஞ்சது, அவன் மனைவி கிடச்சிட்டா. ராமர் சொல்லி அனுப்புகிறார், அவன் மனைவி கிடச்சிட்டான்ங்கிறதுக்காக அவன் சும்மா இருக்கான். என் மனைவி யார் தேட போகிறா? அதனால் என்ன நடக்குதுன்னு போய் கேட்டுவான்னு இலக்குவனை அனுப்புகிறார். கோபமாக தான் அனுப்புகிறாரு. இலக்குவனை அதை விட கோபமாக போகிறான். சுக்ரீவன் தன் நிலையில் இல்லை. அது எப்படி இலக்குவனுக்கு சொல்கிறது? அப்போ அனுமன் எப்பவும் போல் சூப்பர் இன்டெலிஜென்ட். அவர் என்ன சொல்கிறாரு, தாரையை கொண்டாந்து நிறுத்தினா தான் இது சரியாக வரும்னு தாரையை கொண்டாந்து முன்னால் நிறுத்துகிறார். தாரையை பார்க்குற இலக்குவனுக்கு என்ன தோணுது? தன் தாயை பார்க்குற மாதிரி தோன்ற மாட்டேங்குது. ஏன்னா அவள் விதவை கோலத்தில் வரா, தன் அம்மா நினைவு வருது. உடனே கோபம் தணியுது. தாரை கேட்குறா, ராமனை விட்டு நீ பிரிந்து இருக்க மாட்டியே, எப்படி ராமனை விட்டு இங்கே வந்தேன்னு கேட்குறா. அப்போ ஒரு தூது மாதிரி இன்டெலிஜென்ட்டாக ஒரு டிப்ளமசி, எப்படி கேட்டால் இவன் கோபம் தணியும் அப்படிங்கிறது அந்த தாரைக்கு தெரியுது. அப்படி ஒரு தூது இன்றைக்கி நிலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம ரஷ்யாவோடையும் பேசுகிறோம், உக்ரைனோடையும் பேசுகிறோம், எல்லாரோடையும் பேசுகிறோம். நம்ம யார்கிட்டையும் சண்டை போடலை. இப்போ நீங்கள் வசிஷ்டரை எடுத்துக்கங்க. வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ணுறாரு. பட்டாபிஷேகம்னு சொன்ன இரவு, நீ யாரையும் பகையாக நினைக்காதே, சண்டை போடாதேன்னு சொல்லலை, பகையாக நினைக்காதே. அதனால் அந்த பகைங்கிறது எப்போவுமே புகழுக்காக நடக்கிற போர். போர் நடத்தலைனாலும் புகழ் வரும், போர் நடப்பதனால் அழிவு வரும். அதனால் போர் வேண்டாம், சமாதானமாக இருக்கிறதுக்கே முயற்சி செய் அப்படின்னு உபதேசம் பண்ணுறாரு. அவருக்கு அப்போ ராஜாவாகலை, ஆனால் அவருக்கு அது உபயோகப்படுது. இன்றைக்கி நமக்கும் உபயோகப்படுது. அதனால் நம் நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும், ஏனென்றால் நாம் ராமாயணத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன்.